எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 47வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து பார்க்கலாம். சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி போகுமிடமெல்லாம் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்கள் உண்டாயிருக்கும். இந்த நதி போகுமிடமெங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். அதாவது இந்த நதி போகும் இடமெல்லாம் என்ன பண்ணுமா, சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இந்த நதின்னு சொல்லும்போது யாரை குறிக்குது அந்த இடத்துலனா, பரிசுத்த ஆவியானவரை குறிக்குது. பரிசுத்த ஆவியானவரை குறிக்குது. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறது. ஆவியானவர் என்ன பண்ணுறாரு, அந்த நதி ஜீவ நதி பாயிற இடமெல்லாம் எப்படி இருக்குமா, ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். யாரெல்லாம் என்ன பண்ணுறாங்க, பிழைக்கும்னா என்னது, இப்போ உயிர் பிழைக்குது இல்லை, செத்து போனால் தான் என்ன பண்ண முடியும், பிழைக்க முடியும் இல்லை. அதாவது சாவர மரண தருவாயில் இருக்கிறவங்கள பிழைக்கணுன்னா எப்படி பிழைப்பாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஆண்டவர் ஒரு அற்புதம் செஞ்சாதான். அதாவது டாக்டர்களால் இனி கைவிட்டுடுவாங்க. இனி என்னது, எங்களால் ஒன்றும் முடியாது, நீங்கள் வீட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டு போங்க அப்படின்னு சில பேர்லாம் சொல்லுவாங்க இல்லையா டாக்டருங்க. அப்போ அப்படிப்பட்ட தருவாயில் மரணத்தில் இருக்கிறவங்கள யாரால் தான் பிழைக்க வைக்க முடியும், தேவனால் தான் பிழைக்க வைக்க முடியும். அவருடைய கிருபை இருந்தால் தான் உயிர் வாழ முடியும். இல்லைன்னா மருந்து மாத்திரைகள் எவ்வளவு பார்த்தாலும் நம்மளால் என்ன பண்ண முடியாது. மறிக்கணும்னு முடிவாயிடுச்சுன்னா தேவன் நியமிச்சிட்டார்னா மறித்து போயிடுவோம். மருத்துவர்களால் ஒன்றுமே என்ன பண்ண முடியாது. தேவன் நம்மளை உயிரோடு கூட வைக்கணும்னு நினச்சா தான் நம்ம என்ன பண்ண முடியும், உயிரோடு இருக்க முடியும். அப்போ பரிசுத்த ஆவியானவர் எங்கெல்லாம் பாயிறாரோ அங்கே இருக்கிற அந்த ஜீவ ஜந்துக்கள்லாம் பிழைக்கும். அப்போ நாமளும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே அசைவாடும் பொழுது நம்மளுடைய ஜீவன் எப்படி இருக்குமா, பிழைக்கும். எப்படி இருக்கும், பிழைக்கும். நம்ம எப்படி இருப்போம், பிழைத்திருப்போம். வாழ்க்கையில் என்னது, பிழைப்போம்னா என்னது, உயிர் போகிற சூழ்நிலையில் இருக்கிற பிழைப்பு இருக்குது. இன்னொன்று நமக்கு ஆகாரத்தினால பிழைக்கப்படுறது இருக்குது இல்லையா. சாப்பாடு இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், உயிர் வாழவே முடியும். அப்போ அந்த பிழைப்பு, பரலோக ஆசீர்வாதம், பூலோக ஆசீர்வாதம், 2 ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கணுன்னா எப்படி கிடைக்கணும், பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணணும், நம்மளை பிழைப்புக்குரியவர்களாக மாற்றணும். அப்போ அந்த நதி பாயிற இடமெல்லாம் என்ன கிடைக்குது, பிழைப்பு கிடைக்குது. சகல மச்சங்களும் என்ன பண்ணுது, பிழைக்கப்படுது. ஜீவ சந்துக்கள் என்ன பண்ணுது, பிழைக்கப்படுது. அப்போ நாமளும் பிழைக்கணும்னா பரிசுத்த ஆவியானவர் துணை கொண்டு நம்ம என்ன பண்ணோம், பிழைக்கணும். அது மட்டும் இல்லை, இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்கள் உண்டாகும். நிறைய ஜீவராசிகள் உயிர்கள் என்ன பண்ணுமா, இப்போ தண்ணி எங்கே இருக்கோ, ஒரு கடல்லையோ ஒரு ஆற்றுலையோ குளத்துலையோ எங்கே இருக்குதோ அந்த இடத்துல மீனெல்லாம் இருக்கா இல்லையா, மீனெல்லாம் உற்பத்தி ஆகுதா இல்லையா, நத்தை நண்டு மீன் அதில் மச்சங்கள் நீரில் வாழ்கிற மச்சங்கள்லாம் என்ன பண்ணுது, உயிர் வாழுது. அப்போ அந்த தண்ணி இல்லாத குட்டையாக இருந்தால் என்ன பண்ணும், அந்த இடத்துல மீனெல்லாம் செத்து போயிடும், உயிர் வாழ முடியாது. அப்போ நிறைய மச்சங்கள் உயிர் இருந்தால் தானே அது என்ன பண்ணும், நிறைய குட்டிகளை போடுமா இல்லையா, ஒரு குட்டி நிறைய குட்டிகளை போடுமா இல்லையா. அப்போ அந்த தண்ணி இல்லை, உயிர் இல்லை அப்படின்னு சொன்னால் அதால் என்ன பண்ண முடியும், குட்டிகளை போட முடியுமா, அதாலே பிழைக்க முடியாது. அப்போ அந்த தண்ணி இருந்தால் தான் என்னது, ஆசீர்வாதம். அதே தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்தால், நம்ம மேலே இருந்தால் தான் நமக்கு என்னது, ஆசீர்வாதம்ன்றது இந்த சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது இந்த நதி போகும் இடம் யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைப்பார்கள். இந்த நதி போகிற இடமெல்லாம் என்ன கிடைக்கும், ஆரோக்கியம் கிடைக்கும், சுகம் கிடைக்கும். என்ன கிடைக்கும், ஆரோக்கியம் கிடைக்கும். அப்போ வியாதியாக இருக்கிற ஒரு மனுஷனுக்கு தானே ஆரோக்கியம் தேவை. அப்போ அவனுக்கு ஆரோக்கியம் தேவைன்னா பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ளே அசைவாடும் போது தான் அப்போ தேவன் என்ன பண்ணுவார், கிரியை செய்ய முடியும். அவனுக்கு என்ன கிடைக்கும், ஆரோக்கியம் கிடைக்கும். சரீரத்தில் ஆரோக்கியம் உண்டாகணும். இன்னொன்று உள் மனசில் என்ன வரணும், ஆரோக்கியம் உண்டாகணும். உள் மனசில் காயமாக இருப்பாங்க இல்லையா, மனசு கவலையாக இருப்பாங்க, வேதனையாக இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் என்னது, பரிசுத்த ஆவியானவர் அசைவாடும் போது தான் அந்த வேதனைகள் என்ன பண்ணும், மாறும். சரியா. அடுத்தது, அப்பொழுது என் கேடி துவங்கி எனக்கெல்லாவின் மட்டும்
மீன் பிடிக்கிறவர்கள் அதன் கரையிலே நிற்பார்கள். அதெல்லாம் வலைகளை விரிக்கிற ஸ்தலமாய் இருக்கும். அதன் மச்சங்கள் பெரிய சமுத்திரத்தின் மச்சங்களைப் போல பல ஜாதியும் மகா ஏராளமாய் இருக்கும். அதனால் என்ன கிடைக்கும்? அந்த நதி பாயிற இடமெல்லாம் ஆரோக்கியம் வரும். ஒன்று. ரெண்டாவது செழிப்பு வரும். மூணாவது என்னது? மச்சங்கள்லாம் நிறைய உயிர்கள் ஜீவராசிகள்லாம் உற்பத்தி ஆகும். அடுத்தது என்ன கிடைக்கும்? அந்த மச்சங்கள் பெரிய சமுத்திரத்தின் மச்சங்களைப் போல பல ஜாதியாரும் ஏராளமாய் கிடைக்கும். பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம கனிகளை கொடுக்க முடியும். ஜனங்கள்கிட்ட ரட்சிப்பை பற்றி நம்ம சொல்கிறோம். அப்போ எல்லா ஜனங்களும் அந்த சுவிசேஷத்தை கேட்குறாங்களா? இல்லை, ஒரு சிலர் தான் கேட்குறாங்க. இல்லை, அப்போ நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு இருந்தால் தான் நம்ம சத்தியம் சொன்னால் கூட அந்த சத்தியத்தை என்ன பண்ணுவாங்க? ஏற்றுக்கொள்வாங்க. நமக்குள்ளே ஆவியானவர் இல்லை, நமக்குள்ளே நம்மளுடைய பாத்திரமே வெறுமையாக கிடக்கும்போது நம்ம வெறும் வாயின் வார்த்தையால் சொல்கிற சத்தியத்தை ஜனங்கள் எப்படி என்ன ஏற்றுக்கொள்ள முடியும்? நீ அதிகமாக தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து பரிசுத்த ஆவியின் நிறைவுக்குள்ளாக நம்ம இருக்கும்போது நம்ம செய்கிற ஊழியமாகட்டும், நம்ம சொல்கிற வார்த்தையாகட்டும், தேவனுடைய வார்த்தையாகட்டும், அதில் என்ன இருக்குது? வல்லமை இருக்குது. வல்லமை என்ன பண்ணோம்? கிரியை செஞ்சு அந்த மனிதர்களை ரட்சிப்புக்குள்ளே நடத்தும். சரியா? அப்போ நிறைய கரையோரத்தில் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்? வலைகளை போட முடியும், மீன்களை பிடிக்க முடியும். ஏன்னா கரையோரத்தில் பச்சை பசேல்னு இருக்குதா இல்லையா? தண்ணி போகிற பக்கம்தான் என்ன இருக்கும்? ஆசீர்வாதம் இருக்கும். செழித்து வளரும் மரம் செடி கொடியெல்லாம். அதுபோல் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு இருக்கும்பொழுது தான் நம்ம ஜனங்களை என்ன பண்ண முடியும்? ரட்சிப்புக்குள்ளே நம்மளால் நடத்த முடியும். ஆனாலும் அதனுடைய உளையான பள்ளங்களும் அதனுடைய மடுக்களும் ஆரோக்கியமாகாமல் உப்பாகவே விட்டுவிடப்படும். எல்லா ஆசீர்வாதமும் ஆண்டவர் கொடுக்குறாரு பரிசுத்த ஆவியானவர் பாயும்போது. ஆனாலும் என்ன பண்ணப்படுறது? அதனுடைய உளையான பள்ளங்கள், அதனுடைய என்னது? உளையான பள்ளங்களும் அதனுடைய மடுக்களும் ஆரோக்கியமாகாமல் இருக்குமா? உப்பாகவே விட்டுவிடப்படும். அப்போ இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? அதனுடைய உளையான பள்ளம். உளையான பள்ளம்னா என்னது? உலைனா என்னது? சேரு. உலைனா என்னது? சேரு. இந்த உலையில் நடந்து வந்துட்டேன், இந்த உலையில் என்னால் நடக்க முடியல, சேரு இருந்தால் தான் நம்ம அதை சொல்கிறோம். அப்போ சேருன்றது என்னது? இப்போ நம்ம ட்ரெஸ்ஸில் சேர் ஒட்டிக்கிச்சு, அந்த சேரு அழுக்கு தானே அது. சேரு என்னது? அந்த சேரோட ட்ரெஸ்ஸு போட்டுன்னு போவோமா சொல்லுங்கள்? அந்த சேரை என்ன பண்ணணும்? நல்லா துவைச்சி அந்த துணியை வெண்மையாக்கித்தான் நம்ம என்ன பண்ணுறோம்? போட்டுட்டு போகிறோம். அப்போ அந்த உளையான சேரு, உளையான பள்ளத்தில் என்ன இல்லையா? அதனுடைய மடுக்களில் ஆரோக்கியமே இல்லையா? ஏன்? ஆவியானவர் எல்லா இடத்துலையும் தானே அசைவாடுறாரு. உளையான சேருன்னா பாவத்தை குறிக்குது. பாவத்தை செய்கிற ஒரு மனுஷனுக்குள்ளார பரிசுத்த ஆவியானவர் அசைவாட முடியுமா? முடியாதா? ஆவியானவர் ஏசப்பா பிள்ளையாக கூட இருக்கட்டும், அவன் பாவம் ஒரு பக்கம் செஞ்சுட்டு இருந்தா ஆண்டவர் அவனுக்குள்ளே இருப்பாரா? அசைவாடுவாரா? அவனுக்கு ஆசீர்வதிப்பாரா? உலக பிரகாரம் ஆசீர்வாதமும் இருக்காது. அவனுக்கு என்னது? தேவனுடைய பரலோக ஆசீர்வாதமும் அவனுக்கு கிடைக்காது. அது மடுன்னா என்னது? அதேமாரி ஆழமான பகுதி. அந்த ஆழத்தில் தான் என்ன இருக்குது? இருள் இருக்குது. ஆழத்தில் என்ன இருக்குது? இருட்டாக இருக்கும். பாவம் நிறைஞ்ச ஒரு பகுதி. தப்பு பண்ணுறவங்களாம் வெளிச்சமாக பப்ளிக்கில் செய்கிறாங்க? கிடையாது. இருளான நேரத்தில் தான் என்ன பண்ணுவாங்க? தவறுகள் செய்யப்படும். உலகத்தில் எந்த ஒரு தவறாக இருந்தாலும் இருளான இடத்துல தான் என்ன பண்ணுவாங்க? செய்வாங்க. அப்படி அந்த இருளான இடத்துல அது மடு போன்ற இருளான ஒரு ஆழத்தில், அது மட்டும் இல்லை, அது என்னது? இன்னொரு என்ன சொல்லப்பட்டிருக்கு? உளையான பகுதி என்ன பண்ணியிருக்கோம்? அப்படியே தான் உப்பாக விடப்படும். அதை என்ன பண்ண முடியாது? பரிசுத்தம் பண்ண முடியாது, அதை சுத்திகரிக்க முடியாது, அதிலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. பரிசுத்த ஆவியானவரோட அசைவு என்ன பண்ணோம்? இருளில் ஒரு மனுஷன் இருந்தால், அவனை பாவத்தில் ஒரு மனுஷன் இருந்தால் அவனால் பரிசுத்த ஆவியானவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ நம்ம எப்படி பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா, நம்ம உளையான சேராக இருக்கக்கூடாது. நம்ம தெளிந்த நதியாக நம்ம என்ன பண்ணோம்? இருக்கணும். தெளிந்தவர்களாக. அப்போ நம்ம இருதயமாகட்டும், நம்ம சரீரமாகட்டும் வெளிச்சமாக இருக்கணும். உன் கண் வெளிச்சமாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும் ஆண்டவர் சொல்கிறார். அப்போ கண் நமக்கு வெளிச்சமாக இருந்தால் நம்ம சரீரம் வெளிச்சமாக இருக்கும். கண் தீமையான காரியங்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது? பார்க்கக்கூடாது. அப்போ தேவன் என்ன சொல்கிறாரு? நீ என்ன பண்ண?
நீ என்ன பண்ணு, உளையான சேற்றில் என்ன பண்ண முடியாது, பரிசுத்த ஆவியானவர் அசைவு இருக்க முடியாது. ரெண்டாவது மடுன்னா ஆழமான பகுதி, ஆற்றில் ஆழமான பகுதி அது மடு. அந்த மடுவில் ஆவியானவரால் என்ன பண்ண முடியாது, அசைவாட முடியாது. ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணுன்னா நம்ம எப்படி இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் பேரே என்னது அவருக்கு, பரிசுத்த ஆவியானவர். அப்போ அவர் பரிசுத்தமாக இருக்கிறார். அப்போ ஏசப்பா மேலே போயிட்டு பரலோகத்துக்கு போயிட்டு ஒரு தேற்றரவாளனே அனுப்புகிறார் நமக்கு. அவர் தான் யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அசைவு, அந்த ஜீவ நதி நமக்குள்ளே இருக்கும்போது நாம் எப்படி இருப்போம், பரிசுத்தமாக இருப்போம். நம்ம என்ன பண்ண முடியும், பூலோக ஆசீர்வாதத்தையும் பரலோக ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம மூலமாக அநேகர் ஆசீர்வாதங்களை என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். நாம்ளே உளையான சேற்றில் ஆழமான மடு போன்ற பகுதியில் நாம் இருக்கும்போது நாம் இருக்க மாட்டோம். நம்ம மனசோ நம்ம கண்களோ பாவம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும்போது ஆவியானவர் நமக்குள்ளே என்ன பண்ண முடியாது, அசைவாட முடியாது, நம்மளை சுத்திகரிக்க முடியாது. அப்போ நம்மளை சுத்திகரிக்கணும், நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக வாழணும், தேவனுடைய ஆசீர்வாதம் மற்றவர்களுக்கு நம்ம மூலமாக கிடைக்கணும்னா நாம் எப்படி இருக்கணும், உளையான சேராக இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லை, ஆழமான ஆற்று பகுதி மடுவாக நம்ம இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த இடத்துல உப்பு படிஞ்சு தான் இருக்கும். ஆழமாக இருக்கிற இடத்துல ஒரு பரிசுத்தம் வராது. அப்போ அந்த ஆழமான இருளான பாவம் நமக்குள்ளே இருக்குமாயின் நம்ம என்ன பண்ண முடியாது, ஆண்டவருக்காக பிரகாசிக்க முடியாது, ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய முடியாது, ஆண்டவருக்காக நம்ம வாழ முடியாது. ஆண்டவருக்காக நம்ம வாழணுன்னா எப்படி இருக்கணும், நம்ம மடுவாக இருக்கணுமா, உளையான சேராக இருக்கணுமா, இருக்கக்கூடாது. நம்ம எப்படி இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும். பரிசுத்தமாக இருந்தால் தான் பரிசுத்த ஆவியான ஒரு நிறைவு நமக்கு வரும். நம்ம மூலமாக மற்றவங்க என்ன பண்ணுவாங்க, ஆசீர்வதிக்கப்படுவாங்க. நம்ம இந்த பூமியிலையும் நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம், பரலோகத்திலையும் நம்ம என்ன பண்ணுவோம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, அந்த ஜீவன் நதி பாயிற இடமெல்லாம் என்னவாக இருக்கான், ஆரோக்கியம் இருக்கான். அங்கே மச்சங்கள், புதிய மச்சங்கள் உருவாகுதான். அப்போ நம்ம ஆரோக்கியமாக நம்ம மாறணும், ஆரோக்கியமாக இருக்கணும்னா அந்த ஜீவ நதி நமக்குள்ளேயும் என்ன பண்ணணும், பாயணும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே நிறைவு இருக்கும்போது தான் இந்த உலகத்தை நம்மளால் என்ன பண்ண முடியும், ஜெயிக்க முடியும். ஏசப்பா கூட இந்த பூமியில் எப்படி ஜெயித்தார், அவர் ஞானஸ்தானம் பெற்ற உடனே புறாவை போல பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ளே வந்து இறங்கினாரா இல்லையா? அப்படி இறங்கின பிறகு தான், இறங்கும்போது தான் வானத்திலேருந்து ஒரு சத்தம் கேட்கப்படுது, இவன் என் நேசகுமாரன், இவன் மேல் நான் எப்படி இருக்கிறேன், பிரியமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் அந்த தேவன் சொல்கிறார். அப்போ அவருடைய மகனை குறித்து அவர் என்ன பண்ணுறாரு, சாட்சி கொடுக்குறார். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது தான் அவர் என்ன பண்ணுறாரு, இந்த பூமியில் பரிசுத்த ஆவியானுடைய நிறைவை பெற்றுக்கொண்ட பிறகு தான் ஊழியத்தை அவர் என்ன பண்ணுறாரு, செய்கிறார். ஏசப்பா என்ன பண்ணுறாரு, 30 வருஷம் கம்முன்னு தான் இருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்ட பிறகு தான் அவர் என்ன பண்ணுறாரு, ஊழியத்தை செய்கிறார். அப்போ பரிசுத்த ஆவியானுடைய துணை நமக்கு இருக்கும்போது தான் இந்த பூமியில் நம்ம வெற்றி சிறக்க முடியும். ஏசப்பா எப்படி இந்த பூமியில் வெற்றி சிறந்தாரோ அதுபோல் நாமளும் வெற்றி சிறக்கணும்னா பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு நமக்குள்ளே என்ன பண்ணணும், இருக்கணும். பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு நமக்குள்ளே இருந்தால் தான் நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும். மற்றவங்களுக்காக, ஆரோக்கியம் இல்லாதவங்களுக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆரோக்கியத்தை அவர்கள் என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு நமக்குள்ளே இருக்கணும்னு சொல்லி நம்ம தேவனிடத்தில் என்ன பண்ணணும், கேட்கணும். நம்ம ஜெபிக்கலாமா, அது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ ஜீவ நதி பாயிற இடமெல்லாம் என்ன கிடைக்கும், ஆரோக்கியம் கிடைக்கும், புதிய மச்சங்கள் உண்டாகும். அப்போ நாம் என்ன பண்ணணும், அந்த ஜீவ நதி நமக்குள்ளாயும் எப்படி இருக்கணும், முழுவதுமாக இருக்கணும். நமக்கு எப்படி ஊற்றப்படணும், முழுவதுமாக நம்ம பரிசுத்த ஆவி நிறைவுக்குள்ளே நம்ம வாழ்ந்தால் தான் தேவனுடைய ஆசீர்வாதங்களை நம்மளால் என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ பரிசுத்த ஆவியினுடைய நிறைவை எப்படி பெற்றுக்கொள்வது, ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்கும்போது பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு நமக்குள்ளே வரும். ஒவ்வொரு நாளும் புதிய அபிஷேகம் நம்மளை என்ன பண்ணோம், நிரப்போம். அப்போ தான் பரிசுத்த ஆவியானவரை நம்ம ஒவ்வொரு நாளும் அனுதினமும் புதியதாய் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ நம்ம புதிதாக பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணுன்னா, ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளணும்னா அவருடைய சமூகத்தில் காத்திருந்து நாம் என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். அப்போ ஜெபிக்கும் பொழுது தேவன் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு நமக்கு என்ன பண்ணோம், கிடைக்கும். புரியுதுங்களா? அப்போ நம்ம ஜெபிக்கலாமா அந்த வசனத்துக்காக?
ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு கூட துதிக்கிறோம் அப்பா. இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வசனத்தின்படியாய் நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. எசேக்கியேல் 47:9 அப்பா, நீர் இந்த வசனத்துக்காய் நன்றி செலுத்துகிற இந்த வசனத்தின்படி எங்களை ஆசீர்வதிங்க. நாங்கள் உப்பாய் விடக்கூடாது ஆண்டவரை, விடப்படக்கூடாது. நாங்கள் அப்பா உளையான சேரை போல இருக்கக்கூடாது ஆண்டவரை, நாங்கள் உளையான மடுவை போல இருக்கக்கூடாது ஆண்டவரை, ஆழமான கரை உள்ளவரும் பாண்டங்களாய் இருக்கக்கூடாது ஆண்டவரை. நாங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாறணும். பரிசுத்த ஆவியானவருடைய அனுபவத்தை பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்த ஆவியானவருடைய அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு வாழ தேவ ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு எங்களுக்குள்ளாய் வரட்டும் ஐயா. ஆண்டவரே, அந்த நதி பாயும் இடமெல்லாம் ஆரோக்கியம் ஆண்டவரை, புதிய புதிய மச்சங்கள் உருவாகும் ஆண்டவரை. அப்பா, மீன் பிடிக்கிறவர்களப்பா அந்த நதியோரத்தில் வலைகளை போட்டு மீன்களை பிடிக்கிறார்களே ஆண்டவரை, அப்படியாய் நாங்கள் வலைகளை போட்டு மனிதர்களை பிடிக்கிறவர்களாய் எங்களை மாற்றுங்கான்னு ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. அப்பா, எங்கள் மூலமாய் அநேக ஆயிரம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள, அநேக ஆயிரங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. நாங்கள் அப்பா பூலோக ஆசீர்வாதத்தினாலும் பரலோக ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்படவும், மற்றவர்களை அப்பா அந்த ஆசீர்வாதத்தின் மூலம் அப்பா அவர்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கவும் தேவ ஆவியானவர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவ ஆவியானவரே, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த வசனத்தின்படியாய் எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நாங்கள் ஜீவநதியாய் பாயணும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவருடைய பெருக்கம் எங்களுக்கு உண்டாகணும். பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு எங்களுக்கு உண்டாகும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நான்ப்பா பரிசுத்த ஆவியானவர் நிறைவினால் அநேகருக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வரணும் ஐயா. நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதோடு அல்லாமல் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தை தர தேவ ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக, பொறுப்பெடுத்து நடத்துவீராக. அப்படி செய்ய போகிற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவின் மூலம் துதி சோத்திரங்களை எடுத்து படைக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இம்மட்டுமாய் வேதத்திலிருந்து தியானிக்க தேவன் கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம், ஆமேன்.